ஒரு கிராமத்துல இருந்த மலை மேல அடர்ந்த கருமேகங்கள் சூழ்ந்தது. கொஞ்ச நேரத்திலேயே வானத்துல ஓட்ட விழுந்த மாதிரி அவ்வளோ மழை பெய்ய ஆரம்பிச்சுது. சில்லுன்னு காத்து ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வந்து ஏற்கனவே இருந்த அனலை குறைச்சுக்கிட்டு இருந்தது. அன்னைக்கு சாயந்தரம் சிலுசிலுன்னு நேரத்துல பிரசாத் ஹால்ல இருந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு வெளிய பெய்யற மழைய பாத்துக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல சாரதா வந்தாங்க. குளிருக்கு கைய நல்லா உரசிட்டு அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. என்னங்க, வெளிய பாத்தீங்களா மழை எப்படி பெய்யுதுன்னு? இந்த மழைக்கு வாய் நமனமாங்குது. சூடா முறுமுறுன்னு சாப்பிடணும் போல இருக்கு. இந்த நேரத்துல சூடா ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். என்னங்க சொல்றீங்க? சில்லுன்னு இருக்குதுங்க, மனசு அடங்கவே மாட்டேங்குது. ஆமா சாரதா, நிஜமாவே வானம் இருட்டிக்கிட்டு மழை பெய்யுது. இஞ்சியும் ஏலக்காவும் தட்டி போட்டு டீயில கொதிக்க வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனா உன் முகத்தை பார்த்தா டீயை விட பெரிய பிளான் ஏதோ பண்ணிருக்க மாதிரி தெரியுது. உன் கண்ணு முன்னாடி ஏதோ ருசியான பண்டம் ஊசலாடுது. டீயும் இல்ல காப்பியும் இல்ல, எனக்கு என்னவோ இன்னைக்கு என் மனசுல வேற ஒண்ணு தோணுது. சுட சுட எண்ணெயில பொரிச்ச காரமான முறுமுறுன்னு நல்ல பூரி, அதுக்கு காம்பினேஷன் நல்ல காரமான வாயில வச்சு அப்படியே கரையிற மட்டன் குழம்புல வச்சு சாப்பிட்டா அப்பா, அதை நினைக்கும் போதே வாயெல்லாம் ஊறுது. இந்த மழைக்கு அந்த சாப்பாடை அடிச்சுக்க முடியாது. ஓ, யோசனை ரொம்ப நல்லா இருக்கு சாரதா. நீ சொல்லும் போதே என் நாக்குல எச்சா ஊறுது. ஆனா இந்த கொட்டுற மழையில வெளியில போய் மட்டனை வாங்கிட்டு வந்து செய்யறதுக்குள்ள பிராணனே போயிடும். பேருக்கு 3 பேர் இருக்கானுங்க, ஒருத்தனும் வெளியே போக மாட்டானுங்க. அப்பதான் ரமேஷ் கையில மழையில நனையாத அளவுக்கு ஒரு பையை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தான். அவனோட ட்ரெஸ் கொஞ்சமா நனைஞ்சிருந்தது. அவன் முகம் எதையோ சாதிச்ச மாதிரி இருந்தது. என்னப்பா, உங்க பெரிய பையனை பத்தி நீங்க இன்னும் சரியாவே புரிஞ்சுக்கல. மழை லைட்டா தூர ஆரம்பிச்சதுமே அம்மாக்கு மட்டன் சாப்பிடணும் போல இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அம்மா மனசை புரிஞ்சுக்கிட்ட செல்ல நல்ல புள்ள நான் தான். அதனாலதான் வேக வேகமா போய் ஃப்ரெஷ்ஷான மட்டனை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இது பாருங்க, சுட சுட குழம்புக்காக மட்டன். அடே ரமேஷா, நிஜமாவே நீ என் புள்ளடா. என் மனசுல இருக்கிறத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட. அம்மா மனசை புரிஞ்சுக்கிட்ட புள்ளைங்க கிடைக்கிறதெல்லாம் அதிர்ஷ்டம். அது சரி, மட்டனு வந்துருச்சு. இதை யாரு சமைக்கிறது? 3 மருமகள்ல இன்னைக்கு யாரு சமைக்க போறது? ஒருத்தர் சமைச்சா இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அங்கதான் வர 3 மருமகள்களும் 3 விதமான பகுதிகள்ல இருந்து வராங்க. பெரிய மருமவ அனாமிகா காரக்குடியில இருந்து வரா. நடு மருமவ அவனி பள்ளிப்பாளையத்துல இருந்து வரா. 3வது மருமக அஞ்சலி கன்னியாகுமரி. அவங்க வழக்கத்துல அவங்க ஸ்டைல்ல இன்னைக்கு 3 பேருக்கு மத்தியில ஒரு சமையல் போட்டி வச்சா எப்படி இருக்குங்க? என்னது? என்ன இந்த வயசுல உனக்கு விபரீத ஆசை? கிச்சனுக்குள்ள உனக்கு கலவரம் நடக்கணுமா? ஒருத்தர் மசாலா போடணும்னுவாங்க, இன்னொருத்தர் வேண்டான்னுவாங்க. எதுக்குங்க சண்டை போட போறாங்க? இது அன்பால போட போற போட்டி. யார் கைமணத்துல எவ்வளவு ருசி இருக்குன்னு பாப்போம். நம்ம மருமகள்களோட கைமணத்தை பரிச்சை பண்ணறதுக்கு இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. 3 பேர் சாப்பாடையும் ருசி பாப்போம் அப்படின்னு நினைச்சு சாரதா 3 மருமகள்களையும் ஹாலுக்கு கூப்பிட்டாங்க. அனாமிகா ரொம்ப அமைதியான முறையில நடந்து வந்தா. அவனி தன்னோட போன்ல ஏதோ சமையல் சம்பந்தமா பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ அவளும் வந்தா. அஞ்சலிக்கு குளிர் இருந்ததுனால போர்வைய போத்திக்கிட்டு 3 பேரும் ஹாலுக்கு வந்தாங்க. மருமகள்களே, வெளியில பாத்தீங்களா மழை? உங்க மாமனாருக்கும் எனக்கும் சுட சுட பூரி மட்டன் கறி சாப்பிடணும் போல இருக்கு. ரமேஷ் ஃப்ரெஷ்ஷா மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கான். சரிங்க ஐத்தே, இப்பவே நான் கிச்சனுக்கு போய் பூரி போட்டு எடுக்கிறேன். மட்டனை நல்லா சுத்தப்படுத்தி சமைச்சு கொண்டாந்து போடுறேன். காரக்குடி கைமணம் என்னன்னு காட்டுறேன். இருங்கக்கா, அத்தை ஏதோ சொல்றாங்க. அத்தை ரோசனை சாதாரணமா சமையல் பண்றது இல்லைங்க. அத்தைங்க நீங்க ஏதோ பிளான் போட்டிருக்கீங்க போலங்க. ஆமா மாவனி, இன்னைக்கு கிச்சன்ல உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உங்க 3 பேருக்கும் கிச்சனை சமமா பிரிச்சு தரப்போறேன். உங்க ஊரு ஸ்டைல்ல எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவை, அதுதான் பூரி மட்டன் குழம்ப செய்ய போறீங்க. பூரி எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி சமமா செய்வாங்க. ஆனா மட்டன் குழம்புல தான் உங்க கைமணத்தை காட்டுறீங்க. எங்க மனசு ஜெயிக்கணும், பார்த்து பக்குவமா பண்ணுங்க. இதுக்கு பிரைஸ் எல்லாம் கூட இருக்குடிமா. ஏத்த, எங்க ஊர்ல அப்படி ஒண்ணும் காரமா இருக்காதே. உங்களுக்கு ரொம்ப எருவ காரமா இருக்கணும்ல. அது சரி, அம்மா கிட்ட கேட்டு நான் பண்றேன். ஏத்த, போட்டின்னு ஒண்ணு வந்துட்டா நம்ம சும்மா இருப்போமா? ஏத்த, கன்னியாகுமரி ருசி என்னங்கறத இன்னைக்கு காட்டுறேன், பாக்கலாம்.
பள்ளிப்பாளைய சிக்கன் சாப்பிட்டிருப்பீங்க, மட்டன் சாப்பிட்டிருப்பீங்களா என்ற கை மேஜிக்கை இன்னைக்கு காட்டுறேங்க. எங்க ஊர்ல அதிகமா பேசக்கூடாது, ஆக்ஷன்ல தான் காட்டணும்னு சொல்லிருக்காங்க. இந்த மட்டும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸுங்க அக்கா. பள்ளிப்பாளையம் சிக்கனுங்கிற ட்ரெண்ட மட்டனா மாத்தி காட்டுறேன். உங்க உற்சாகம் நல்லாதான் இருக்கு. மதுரைனாலே இறைச்சி, அதுலயும் மட்டனை வெட்டுவோம்ல. மதுரையில மல்லிப்பூவும் மீனாட்சி அம்மனும் மட்டும் கிடையாது, மட்டன் அதுவும் ஃபேமஸ் தான்ப்பு. அது சரி, ஐத்தைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சமைச்சதுக்கு அப்புறம் அவங்களே சொல்லட்டும். பொறுமையா இருந்து அத்தை யாருக்கு பரிசு கொடுக்கறாங்கன்னு பாப்போம். சபாஷ், நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 3 பேர் கிச்சனுக்கு போங்க, அவங்க கைமணத்தை காட்டுங்க சொல்றேன். நாங்க ஹால்ல உட்காந்துக்கிட்டு வாசனைய புடிச்சுக்கிட்டு உங்க சாப்பாடுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த கிச்சன் 3 பாகமா பிரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் அனாமிகா வெங்காயம் பூண்டை நறுக்கிட்டு இருந்தா. இஞ்சி பூண்டு பேஸ்ட மிக்சில அரைக்காம கையால இடிச்சுக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் அவனி தனியா, லவங்கம், கருப்பு மிளகு, மிளகா இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கிட்டு இருந்தா. அந்த வாசனை ஆல்ரெடி வீடு முழுக்க பரவிடுச்சு. இன்னொரு பக்கம் அஞ்சலி செகப்பா காரத்தை உரல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கிட்டு இருந்தா. 3 மகன்களும் கிச்சன் வாசல்லயே நின்னுக்கிட்டு வாசனைய முகந்துக்கிட்டு இப்படி சொன்னாங்க. என்ன அருண், கிச்சனை பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் தனியாவோட வாசனை மூக்கு தொலைக்குது, இன்னொரு பக்கம் மிளகாவோட காரம் மூக்கு எரியுது. ஆமா அண்ணா, அந்த இஞ்சிலி தான் மிளகா இடிக்கிறா. தும்மல் நிக்கவே மாட்டேங்குது, எல்லாம் ரொம்ப காரமா இருக்கு. அப்பா நிலைமைய தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த காரத்தை அப்பா தாங்குவாரா? நீங்க 2 பேரும் வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் அங்க பாருங்கடா. அனாமிகாவை கவனிச்சிங்களா? எவ்வளோ அமைதியா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்சோண்டு எண்ணெய ஊத்தி பிரியாணி இலை ஷாஜீரா போட்டு மெதுவா வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கா. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்க, கையால இடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா. ஏனுங்க, அக்காவை சப்போர்ட் பண்ணி பேசுனதெல்லாம் போதுங்க. எங்களோட பள்ளிப்பாளையத்துக்கு முன்னாடி மதுரை மண்டி போட்டு நிக்கணுங்க. ஏனுங்க சுரேஷ், நின்னுக்கிட்டே பாத்துட்டு இருக்கீங்க? அந்த தேங்காயை எடுத்து உடைச்சு கையில கொடுத்தா என்ன? தோ வந்துட்டேன். போட்டியில என்னோட முழு ஒத்துழைப்பும் உனக்கு இருக்கு அவனி. மட்டன் செய்யறதுக்கு ஏதாவது ரெசிபி டிப்ஸ் பார்த்து சொல்லவா? ஸ்பெஷல் கிரேவி ட்ரிக்ஸ் எதையாவது பார்த்து சொல்லட்டுமா? ஐயோ வேணாங்க, என் மூளையே ஒரு பெரிய ரெசிபி கூடம். கருப்பு மிளக நல்லா இடிச்சு தனியா பொடியா அரைச்சு பேஸ்ட் ஆக்கி திக்கா கிரேவி தயார் பண்ற. ஒரு பூரிய உரிச்சு அதுல முக்கி சாப்பிட்டா தலை சுத்தி உழறது நிச்சயங்க. அத்தை பாருங்க, எனக்கு தான் பரிசு கொடுப்பாங்கங்க. ஏங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? இப்படி மச நின்னுகிட்டு இருக்காம அந்த வத்த மிளகை எடுத்து இடிச்சு கொடுங்க. அந்த தளைச்ச வத்த மிளகை மிக்சில போட்டா அந்த ருசி வராதுங்க. இந்த கன்னியாகுமரி மட்டன் குழம்புல அரைச்சு விட்டாதான் நல்லா ருசியா இருக்கும். அரைக்கணுமா? இந்த குளிர்ல என்னால முடியாது. காரம் கண்ணுல பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. தூரமா நின்னு வேணா உன்னை என்கரேஜ் பண்ற அஞ்சலி. அஞ்சலி அம்புட்டு காரம் போட்டா அத்தை திம்பாங்களா? அவங்களுக்கே வயசாயிடுச்சு, குறவலை எரிய போகுது, வவுத்த எரிய போகுது. கொஞ்சம் பார்த்து பண்ணு அக்கா. என்னக்கா நீங்க? அத்தைக்கு காரம் பிடிக்கணும் தானே இப்படி கையால வத்த மிளகா அரைச்சேன். அதுல கொஞ்சம் தேங்காய் பாலை போட்டா ஒன்னும் வராது. அது அந்த வயிற்று பிரச்சனையெல்லாம் சரியாக்கிரும். அந்த ருசிய பத்தி உங்களுக்கு தெரியாது. சாப்பிட்டா கண்ணுல இருந்து தண்ணி வரும், ஆனா மனசு வேணும் வேணும்னு கேக்கும் பாத்துக்கங்க. அதான் எங்க கன்னியாகுமரியோட ஸ்பெஷலு. ஒருத்தா ஏதாவது பண்ணா சரி, மதுரை மண்ணுல பிறந்தவனா மட்டன்ல ஒரு கலக்கு கலக்கி போடுறேன். நல்லா புளிப்பு காரம் அள்ளி விடுவோம். அத்தை மட்டனை கேட்டதுக்கு பதிலா பன் பரோட்டாவையும் குடல் குழம்பையும் கேட்டிருந்தா ஜமாச்சு புட்டுருக்கலாம். ஏதோ ஐத்த கேட்டு புட்டாவ இத செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, உங்க சாப்பாடு ஒரு முறை பஸ்ல போகும்போது சாப்பிட்டுருக்கேனுங்க. அந்த காரெல்லாம் ஒரு காரமே கிடையாதுங்க. என்னோட மட்டன்ல இருக்கிற காரத்துங்க யாராலையும் தாங்க முடியாதுங்க. ஊடு முழுவாலையும் இந்த வாசனைய பாத்தீங்களாங்க? பக்கத்து வீதி வரைக்கும் என்ற குழம்பு மணக்குதுங்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிச்சன்ல பாத்திரத்தை உருட்டிக்கிட்டு கரண்டியால தொலாவிக்கிட்டு விதவிதமான மசாலா வாசனையோட வீடு பரபரப்பா இருந்தது. 3 அடுப்புலயும் 3 ஊரை சேர்ந்த மட்டன் குழம்பு பயங்கரமா கொதிச்சுக்கிட்டு இருந்தது. வெளியில மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருந்தது. ஜன்னல்ல நீர் துளிகள் படும்போது உள்ள சுட சுட எண்ணெயில அனாமிகா பூரிய போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தா. ஹால்ல பெரிய டைனிங் டேபிள் ரெடியா வச்சாங்க. டேபிளுக்கு மத்தியில சுட சுட பூரி. உப்பி இருந்த பூரியில இருந்து ஆவி கக்குச்சு. அத சுத்தி 3 வேற வேற பாத்திரத்துல 3 பகுதியை சேர்ந்த மட்டன் கறி இருந்துச்சு. சாரதாவும் பிரசாதும் நாற்காலில உட்கார்ந்தாங்க. மகன்கள் 3 பேர் பக்கத்துல நின்னு பசியோட ஜொல்லு ஊத்திக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. மருமகள்கள் 3 பேரும் தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. சாரதா, எனக்கு பயங்கரமா பசிக்குதுமா.
இந்த 3 பாத்திரத்துல இருந்து வர்ற வாசனைய சுவாசிக்கும் போது கடிக்காம அப்படியே குடிக்கணும் போல இருக்கு. முட்டா பைய கூட இனிமேலும் பொறுத்திருக்க மாட்டான். போட சொல்லு, ஒரு கை பிடிப்போம். என்னங்க, நில்லுங்க. போட்டினா சில சம்பிரதாயம் இருக்கு. முதல்ல கொஞ்சமா ருசி பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும், கமெண்ட் சொல்லணும். அஞ்சலி, வந்து போடுமா. இந்த வாரத்தை இந்தாங்க, காரமான சாப்பாடு ரெடியா இருக்கு. தேங்காய் பால் போட்டு ஜமாய்ச்சிருக்கேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அத்தை. அப்படின்னு சொன்னதும் சாரதா ஒரு பூரியை எடுத்து மட்டன்ல முக்கி சாப்பிட்டாங்க. அத மெதுவா மென்னுக்கிட்டு இருந்தாங்க. பிரசாதும் பூரிய பிச்சு குழம்பு தொட்டு சாப்பிட்டாரு. ஆஹா, வாயில வச்ச உடனே அப்படியே கரையுதே. ஆனாலும் அதுல தேங்காய் பால் சேர்த்திருக்கும் போது காரம் வந்து தலை தூக்கும் போது அந்த தேங்காய் பால் அப்படியே அது அமுக்கிறது. இந்த குளிருக்கு இப்படி காரமான மட்டன் குழம்பு உள்ள போகும்போது குளிரெல்லாம் அப்படியே வெளியே போகுது. இத ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டு அஞ்சலி. ஆமாமா அஞ்சலி, இத சாப்பிடும்போது எனக்கு பிடிச்ச சளி இப்பவே என்ன விட்டு ஓடிடுது. இந்த சளி நம்மள விட்டு போற மாதிரி சனி நம்மள விட்டு போக குழம்பு இருக்கா? ஜோக் அடிக்கிறீங்களோ? ஆனாலும் தேங்க்ஸ். சரிம்மா, இப்ப எனக்கு 2வது மருமக அவனி செஞ்ச பள்ளிப்பாளையம் மட்டன் குழம்ப பூரில தொட்டு சாப்பிடலாமா? அவனியே வந்து போடுமா. இது வந்துட்டுங்க. ஸ்பெஷல் கரம் மசாலா, ஊற வச்ச கசகசா, மிளகு பொடியா அரைச்சிங்க, கோயம்புத்தூர் ஸ்டைல்ல நல்ல காரமா வச்சிருக்காங்க. அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் பிரசாதும் கடகடன்னு பூரிய பிச்சு குழம்ப தொட்டு சாப்பிட்டாங்க. அந்த மசாலாவோட காரத்துக்கு பிரசாத் தலை சுத்திருச்சு. அடையப்பா, இதனோட ருசி பூர்த்தியா வேற மாதிரி இருக்கே. தனியா மிளகோட காரம் தொண்டைய பதம் பார்த்துட்டு இறங்குதே. மசாலா ஒரு துண்டுலையும் நல்லா ஊறி போயிருக்கே. மட்டனு மெத்து மெத்துன்னு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குமா. அதுவும் மிளகு தூக்கலா இருக்கு. ஆமா சாரதா, இந்த காரமான கிரேவி பூரிக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. உண்மையான கொங்கு நாட்டு ருசினா இதுதாங்கிறத எங்க அவனி நிரூபிச்சுட்டா. இன்னும் 2 பூரி சாப்பிடணும் போல இருக்கு. ஆமாங்க, என் கஷ்டம் வீணா போலிங். ரொம்ப தேங்க்ஸுங்க மாமா. உங்களுக்கு தாங்க. இப்போ கடைசியா நம்ம பெரிய மருமக அனாமிகா பண்ண காரக்குடி மட்டன் குழம்பு. அனாமிகா, வந்து போடுமா. வரங்க அத்தை. நல்லா நெய்யில வறுத்து அம்பட்டு பேருக்கும் பிடிக்கிற மாதிரி மதுரை மட்டன் குழம்பு கொண்டு வந்திருக்கேன். அப்படின்னு சொன்னதும் சாரதா மெதுவா பூரிய பிச்சு மட்டன் குழம்பு தொட்டு சாப்பிட்டாங்க. கூடவே ஒரு மட்டன் பீஸையும் சாப்பிட்டாங்க. அவங்களோட முகத்துல ஒரு ரம்யமான அமைதியான திருப்தி கிடைச்சது. பிரசாதும் அமைதியா அத ருசி பார்த்துட்டு இருந்தாரு. ஆஹா, அனாமிகா, என்னம்மா ருசி இது. மட்டனுக்கு தேவையான காரம், மசாலா எல்லாமே கரெக்டா எந்தெந்த அளவு போடணுமோ அந்தந்த அளவு போட்டிருக்கம்மா. மட்டனை நிதானமா வேக வச்சிருக்க. வாயில போட்டதும் வெண்ணெய் கரையற மாதிரி கரையுது. அதுவும் இந்த பூரிக்கு இதோட காம்பினேஷன் உன் பாஷையில உருத்தா இருக்கு. அற்புதத்தை கண்ணால காமிச்சிட்டடிமா. உன்னோட கையில ஏதோ மந்திரம் இருக்கு. சாரதா, நீ சொன்னது 100க்கு 100 உண்மைதான். அனாமிகா செஞ்ச இந்த சமையல்ல ஒரு நிதானமும் அமைதியும் தெரியுது. சாப்பிட சாப்பிட மெதுவா சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு தோணுது. பாரம்பரிய முறையில சமைச்சிருக்கா. இந்த மழைக்கும் அந்த குளிருக்கும் இந்த மட்டன் குழம்புக்கும் பூரிக்கும் அடடா. பாத்தீங்களா, அனாமிகாவோட சமையலை எப்படி பாராட்டுறாங்க. அம்மாக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. பெரியவங்கன்னா சும்மா இல்ல கண்ணு. ஒத்துக்குதான் நான் வேணும். அண்ணி செஞ்ச குழம்பு கொஞ்சம் எனக்கும் எடுத்து வைக்கிறீங்களா? என்னால பசியை இப்போ கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படின்னு நினைச்சு சாரதா நல்லா யோசிச்சு நேரா எழுந்திருச்சு ரூமுக்குள்ள போய் 3 பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. டேபிள் கிட்ட வந்து நின்னுக்கிட்டு 3 மருமகள்கள் கிட்ட, அம்மா, இன்னைக்கு உங்க சமையல்ல நீங்க அசத்திட்டீங்க. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சமைக்கிறது வேற, அன்போட செய்யறது வேற. உங்க 3 பேரோட சமையல்ல அன்பு தெரிஞ்சுது. அஞ்சலி பண்ண கன்னியாகுமரி மட்டன்ல குறும்புத்தனத்தை நிரப்புனா, அவனியோட பள்ளிப்பாளையம் மட்டன்ல அவளோட பொறுப்பை காட்டியிருக்கா. யாரு ஜெயிச்சதாத்த? யாரு ஜெயிச்சதுன்னா இந்த வீட்டு பெரிய மருமக அனாமிகா தான். இந்த மழைக்கு அவ செஞ்ச மட்டன் குழம்பு பூரியில தொட்டு சாப்பிடும்போது எனக்கு அப்படியே பழங்காலத்து ஞாபகமெல்லாம் திரும்ப வந்துருச்சு. அதனாலதான் இன்னைக்கு அனாமிகா தான் இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கா. பிரத்யேகமான பரிசு அவளுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அனாமிகாவுக்கு வளையல்களை பரிசா தந்தாங்க. இது உனக்காக தாண்டிம்மா. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை.
உங்க அன்பு கிடைக்கிறதே எனக்கு பெரிய பரிசு. எனக்கு என் 3 மருமகள்களும் சமந்தான். அவனியும் அஞ்சலியும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா சமைச்சிருக்காங்க. அதனால உங்க 3 பேருக்கும் என் அன்பான பரிசு அப்படின்னு சாரதா மீதி இருந்த 2 பேருக்கு கூட வளையல்களை கொடுத்தாங்க. தேங்க்ஸ்ங்க அத்தை. எத்த இவ்ளோ நல்லவங்களா நீங்க? சரி சரி, உங்களோட பரிசெல்லாம் கிடைச்சிருச்சுல்ல, எங்களுக்கு பூரி வைங்களேன். எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது? மழை வேற அதிகமா பெய்யுது, பசி வேற இன்னும் அதிகமா எடுத்துக்கிட்டே இருக்கு. எங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. இப்படி வெளியில மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு. சிலுசிலுன்னு காத்தடிச்சிட்டு இருந்தது. பிரசாதோட வீட்ல சுட சுட காரமான சாப்பாடுல அந்த மழை காலத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிரசாத் குடும்பத்தினர். அனாமிகா அவ கையால சமைச்ச சாப்பாடு மூலமா மாமியார் மனச முழுசா கவர்ந்துட்டா. போட்டியில கலந்துகிட்ட எல்லாருக்குமே பரிசும் கிடைச்சது. அன்னையில இருந்து அந்த 3 மருமகள்களும் எந்த விதத்திலையும் எந்த விஷயத்திலையும் சண்டை போடாம ஒத்துமையா இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். பிரசாத் குடும்பத்துல அனாமிகா ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு. அனாமிகானா சாரதாக்கும் பிரசாதுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா துரதிருஷ்டவசமா பிரசாதுக்கு வயசானதுனால, ரமேஷுக்கு சரியான வேலை கிடைக்காததுனால அந்த குடும்பம் பயங்கரமான வறுமைக்குள்ள தள்ளப்பட்டுடுச்சு. ஒரு வேலை கடத்துறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு நாள் வீட்ல இருந்த ஹால்ல பிரசாதும் சாரதாவும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ரமேஷ் தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துருந்தான். என்னங்க, வீட்ல அரிசி தீந்துருச்சு, பருப்பு எதுவும் இல்ல. எனக்கு நாளையில இருந்து என்ன பண்ண போறோம்னு நினைச்சாலே பயமா இருக்கு. எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது சாரதா. இந்த வயசுல யாரும் எனக்கு வேலை தர மாட்டாங்க. கடங்காரங்க தொல்லை நாளுக்கு நாள் பெருகிட்டே வருது. இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளிப்பட போறோமோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சரியான வேலை கிடைக்க மாட்டேங்குது. என் படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாம மத்த வேலையை செய்ய முடியல. என்னால நம்ம குடும்பம் இவ்ளோ கஷ்டப்படுது. அப்படி சொல்லாதப்பா. உன் முயற்சியை நீ பண்ணிக்கிட்டே தானே இருக்க. காலம் சேர்ந்து வரும்போது யாரால என்ன பண்ண முடியும்? இந்த வேலைய எப்படி கடத்த போறோம் அத நினைச்சாலே பயமா இருக்கு. அந்த நேரத்துல மாமனார் மாமியார் கணவன் படுற கஷ்டத்தை கிச்சன்ல இருந்து கேட்டுட்டு இருந்த அனாமிகா மனசுல தன்னோட குடும்பத்துக்காவது ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரியா அதே நேரத்துல வானம் இருட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அப்போ அனாமிகா கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வந்தா. அத்தை, மாமா, தயவு செஞ்சு நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கஷ்டம்லாம் நிரந்தரம் இல்ல. நம்ம தைரியமா இருந்தோம்னா ஏதாவது ஒரு வழி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். வழி எங்கடிமா இருக்கு? மழை காலந்தோ ஆரம்பிச்சிருச்சு. இந்த மழையில வேலையும் கிடைக்காது. இந்த இருள்ல இருந்து எப்படிதான் வெளிவர போறோமோ. அத்தை, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன். வியாபாரமா? பொம்பளை புள்ள, அதுலயும் இந்த மழையில என்ன வியாபாரமா நீ பண்ண போற? முதலீட்டுக்கு கூட ஒரு பைசா இல்லையே. முதலீட்டை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம் அத்தை. என்கிட்ட எங்க அம்மா அப்பா கல்யாணம் ஆன புதுசுல கொடுத்த பணம் இருக்கு. 2000 ரூபாய். வானிலை இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் சுட சுட காரமா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அப்போ நான் ஒரு யோசனை பண்ணேன். ஃபிஷ் சமோசாவை செஞ்சு வித்தா நல்லா இருக்கும்னு. என்னது, மீன் சமோசாவா? என்னம்மா இது? நான் கேள்விப்பட்டதில்லையே. உருளைக்கிழங்கு சமோசா, வெங்காய சமோசா கேட்டிருக்க. மீன் சமோசா புதுசா இருக்கே. அதுதான் இதுல இருக்கிற பிரத்யேகம். எங்க அம்மா வீட்ல எங்க அப்பா இப்படிதான் மீனால விதவிதமான சமையல் செய்வாரு. மீனை வேக வச்சு அதுல இருக்க முள்ளை எடுத்துட்டு அதுல வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு வீட்ல இருக்க மசாலா எதையாவது அதுல போட்டு கலந்து அதை எடுத்து சமோசால போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்தா அந்த ருசி ரொம்ப நல்லா இருக்கும் மாமா. இந்த குளிருக்கு சுட சுட காரமான சமோசா சாப்பிட்டா எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிரும். யோசனை ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த மழையில நம்ம வீட்டு முன்னாடி எப்படி அடுப்ப பத்த வைப்ப? மக்கள் மழையில நின்னுக்கிட்டு எப்படி சாப்பிடுவாங்க? நான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டேங்க. நம்ம வீட்டு முன்னாடி காலி இடம் இருக்கு. அங்க ஒரு 4 கட்டைய நட்டு வச்சு டென்ட் மாதிரி போடலாம். அந்த இடத்துல மழை பெய்யாது. வாழை இலையில நம்ம சமோசாவை வச்சு கொடுக்கலாம். மழைக்கு ஒதுங்குற மாதிரி இங்க குடிசையும் இருக்கும். அதுக்குள்ள நம்ம சுட சுட ஃபிஷ் சமோசாவையும் கொடுத்தோம்னா அற்புதமா சாப்பிடுவாங்க. வாசனையும் ரொம்ப கமகமான்னு இருக்குமே. அதனால யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வாங்குவாங்க. அம்மா அனாமிகா, உன் யோசனை என்னமோ நல்லாதான் இருக்கு. ஆனா நீ ஏற்கனவே ரொம்ப மென்மையான பொண்ணு. மழையில நனைஞ்சு கஷ்டப்பட்டேனா? அத்த, நம்ம பசி முன்னாடி இந்த குளிர் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கொடுங்க. ஒரு 2 நாள் முயற்சி பண்ணி பாக்குறேன். நஷ்டம் வந்தா நிறுத்திடுவோம்.
லாபம் வந்தா கண்டினியூ பண்ணுவோம். தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க அத்தை. சரிம்மா, நீ இவ்ளோ நம்பிக்கையா இருந்தா அதை ஏன் நான் வந்து தடுக்க போறேன். கடவுள் தயவால உன் வியாபாரம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு மாமியார் அங்கீகாரம் கொடுத்ததால அனாமிகா சந்தோஷமா வியாபாரம் பண்ண ரெடியானா. உடனே வெளியில போய் ரமேஷோட உதவியால வீட்டு முன்னாடி ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டான். கூரையையும் வாழை இலையால அலங்காரம் பண்ணான். மழை தண்ணி அதனால உள்ளுக்குள்ள வரவே இல்லை. உள்ள அடுப்பு, கடாயி எல்லாம் ரெடியா இருந்தது. ஆனா உண்மையான பிரச்சனை இப்பதான் ஆரம்பிச்சது. மீனை எப்படி வாங்கறது? அப்போ அனாமிகா அங்கேயே நின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. மழை இன்னும் பேஞ்சிட்டே இருந்தது. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஆனா இந்த மழையில மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்குறது கஷ்டம். என்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லையே. இதுல போய் மீனை வாங்கி எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு அனாமிகா யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல அந்த வழியில ஒரு மீன்காரர் வந்தாரு. கூட ஃபுல்லா மீனை வச்சுக்கிட்டு மீனு மீனுன்னு கத்திக்கிட்டே வந்தாரு. மீன் வாங்கலையாம்மா? மீனு ஆத்து மீனுமா? ஆத்து மீன் ஃப்ரெஷ்ஷா புடிச்ச நல்ல மீன். மீனுமா? மீனு. அண்ணா, மீன் அண்ணா, கொஞ்சம் இங்க வா. என்னமா மீன் வேணுமா? மழையில யாரும் வெளியே வர்றதில்ல, அதான் மீனை பிடிச்சிட்டு நானே வந்துட்டேன். எவ்வளோக்கு வேணுமா? என்ன வேணும்? அண்ணா, என்கிட்ட அவ்வளவா பணம் இல்ல. நான் புதுசா இங்க சமோசா வியாபாரத்தை இன்னைக்குதான் ஆரம்பிக்கிறேன். அதுவும் மீனை வச்சு. முள்ளு கொஞ்சம் கம்மியா இருக்க 1 கிலோ மீன் தர முடியுமா? கொஞ்சம் விலைய குறைச்சு கூட அண்ணா. தினம் உங்ககிட்டயே வாங்குறேன். தினம் வாங்கிக்கிறேங்கிறதுனால சரிம்மா. என்கிட்ட நல்ல சூற மீன் இருக்குமா? சதை நிறைய இருக்கும், முள்ளு கம்மியா இருக்கும். வெளியில 150 ரூபா கொடுக்குறேன், உனக்கு 50 ரூபா கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம் அண்ணா. நாளையில இருந்து இந்த பக்கம் போகும்போது எனக்கு தினமும் மீன் கொடுத்துருங்க. தினமும் உன்கிட்டயே வாங்கிடுறேன் அப்படின்னு மீனை வாங்கின அனாமிகா உடனடியா அதை சுத்தம் பண்ணி வேக வைக்க ஆரம்பிச்சா. மசாலாவெல்லாம் இடிச்சு அற்புதமான ஒரு கலவைய ரெடி பண்ணினா. மாவை கலந்து சமோசா போட ஆரம்பிச்சா. மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சது. குளிரும் அதிகமாச்சு. அனாமிகாவோட குடிசையில அடுப்ப பத்த வச்சு சமோசாவை சுட சுட போட ஆரம்பிச்சா. அப்போ எண்ணெயில சமோசா வேகிற வாசனை கொஞ்சம் கொஞ்சமா காத்தோட கலந்து அக்கம் பக்கத்துல எல்லாம் வீசுச்சு. அந்த மழையில அந்த பக்கமா போக வர இருந்தவங்க எங்க இருந்து இந்த அற்புதமான வாசனை வருது அப்படின்னு அனாமிகா போடுற ஃபிஷ் சமோசா கிட்ட தானா வந்தாங்க. வர்றவங்களுக்கு வாசனைக்கு பசி தானா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடடே, மழையில என்ன வாசனை, ரொம்ப நல்லா இருக்கே. புதுசா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறாங்க. ஆமா, மீன் குழம்பு வாசனை, மசாலா வாசனை வெரைட்டியா இருக்கே. கிட்ட போய் பாப்போவா? அந்த வாழை மர குடிசையில இருந்து தான் வருதுப்பா அப்படின்னு 2 கஸ்டமரும் அனாமிகா கிட்ட வந்தாங்க. என்னம்மா இந்த மழைக்கு நல்லா சுட சுட போட்டுக்கிட்டு இருக்க? வாசனை பிரமாதமா இருக்கு. வாங்க வாங்க, இது ஃபிஷ் சமோசா புதுசா பண்ற. இந்த குளிருக்கும் மழைக்கும் இந்த சமோசாவை சாப்பிட்டா ரொம்ப இதமா இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. ஃபிஷ் சமோசாவா? பயங்கர வெரைட்டியா இருக்கு. சரி, முதல்ல 2 குடு, சாப்பிட்டு பாப்போம் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா சுட சுட சமோசாவை வாழை இலையில வச்சு அவங்களுக்கு கொடுத்தா. அடடே, பலே பலே ருசி, அற்புதமா இருக்கு போ. உள்ள மீன் கவுச்சி அடிக்கல, மசாலா வாசனையா இருக்கு. என்னோட வாழ்க்கையில மீனை வச்சு ஒரு சமோசா சாப்பிட்டதில்ல. அப்படியா? எனக்கு ஒண்ணு கொடுமா? அப்போ கஸ்டமர் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிஜமாவே ரொம்ப அற்புதமா இருக்கேம்மா. 10 ரூபாய்க்கு இது ரொம்ப கம்மி. எங்களுக்கு ஒரு 10 சமோசா பேக் பண்ணு, வீட்டுல உள்ளவங்களுக்கும் எடுத்துக்கிட்டு போறோம். சரிங்க ஐயா, இப்பவே சுட சுட போட்டு தரேன். இப்படி ஆரம்பிச்ச அனாமிகாவோட வியாபாரம் நல்லபடியா போச்சு. அந்த வழியில போற வர ஒவ்வொருத்தரும் அனாமிகா கிட்ட வந்து சமோசாவை வாங்கிக்கிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. அனாமிகாவோட மீனெல்லாம் தீந்துருச்சு. நாளே அனாமிகாவுக்கு நல்ல லாபம். அன்னைக்கு ராத்திரி அனாமிகா ஆனந்தமா கிடைச்ச பணத்தை கொண்டு வந்து வீட்ல உள்ள எல்லாரையும் வரவழைச்சு சாரதா கிட்ட அனாமிகா அப்படி சொன்னா. அத்தை, இதுதான் இன்னைக்கு என்னோட சம்பாதனை. முதலீடு போக நமக்கு 300 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு அத்தை. அம்மா அனாமிகா, உன் கைராசியில இன்னைக்கு நம்ம வீட்ல சோறு கொதிக்குது. நீ எங்க வீட்டு லக்ஷ்மி தேவிமா. எனக்கு என்னவோ இந்த வியாபாரம் இன்னும் பெருசாகும்னு தோணுதுமா. உன் புத்திசாலித்தனத்துக்கு என் பாராட்டுக்கள். அனாமிகா, நீ மட்டும் அந்த அடுப்புல நின்னு கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியலம்மா. இனிமே நானும் உனக்கு உதவி செய்யலான்னு இருக்கேன். இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது. மழைக்காலம் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. அனாமிகாவோட மீன் சமோசா ருசி எங்க பார்த்தாலும் பரவுச்சு. சாயந்தரமானாலே போதும், அனாமிகாவோட கடை முன்னாடி மக்கள் கூட்டம் கூட்டமா நின்னுக்கிட்டு இருப்பாங்க. தினந்தோறும் அந்த மீன் வியாபாரி அனாமிகாவுக்கு 5 கிலோல மீனை கொண்டு வந்து கொடுப்பாரு.
அனாமிகா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மீன் சமோசாவை போட்டுக்கிட்டே இருப்பான். இப்படியே தொடர்ந்து கடின உழைப்போட கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் சாயந்தரம் மழை பெஞ்சுது. அனாமிகா அவ கடையில வேர்வைய தொடச்சுக்கிட்டு சமோசா போட்டுக்கிட்டு இருந்தா. வீட்ல இருந்து சாரதாவும் பிரசாதும் அது எல்லாத்தையும் கவனிச்சாங்க. என்னங்க, நீங்க இதை கவனிச்சிங்களா? நமக்காக நம்ம பசிய போக்குறதுக்கு எவ்ளோ கஷ்டப்படுறான்னு கொஞ்சம் பாருங்க. புகையில கண்ணெல்லாம் செவந்து போனா கூட, நின்னு கால் வலி வந்தா கூட முகத்துல புன்னகையோட இருக்கா. நம்ம வயித்த நிரப்ப மக்களுக்கு சமோசாவை போட்டு வித்துக்கிட்டு இருக்கா. ஆமா சாரதா, மருமக நமக்காக கஷ்டப்படுறா. நம்ம எல்லாரும் என்னமோ வீட்டுக்குள்ள சொகுசா உட்கார்ந்துருக்கோம். இவன் உதவி பண்றான்னா ஆனா வீட்லயே தான் இருக்கான். இன்னையில இருந்து நம்ம ஓய்வெடுத்தது போதும். வா, நம்ம மருமகளுக்கு போய் உதவி பண்ணுவோம். அப்பா, என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு முழு நேரமும் இனிமே அனாமிகாவோடவே இருக்க. மாவு பிசைறது, மீன் சுத்தம் பண்ற வேலைய நான் எடுத்துக்கிறேன். அனாமிகா வெறும் சமோசாவை மட்டும் போட்டு எடுக்கட்டும். ஆமாண்டா கண்ணா, பணத்தை வாங்குறது, கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்றதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பா அந்த குடிசைய இன்னும் கொஞ்சம் பெருசாக்குற வேலைய பாக்கட்டும். அந்த நேரத்துல குடும்பமா சேர்ந்து எடுத்த முடிவு என்னன்னு அனாமிகாக்கு தெரியாது. அவ வேலையில மூழ்கி போயிருக்கும்போது 3 பேரும் கொடைய பிடிச்சுக்கிட்டு அனாமிகா கடை கிட்ட வந்தாங்க. அத்த, நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? மழை வருது, எதுக்கு இங்க வந்தீங்க? ரமேஷ், எதுக்கு இங்க வந்தீங்க? முதல்ல எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நாங்க உள்ள சொகுசா உட்கார வரலம்மா, உனக்கு உதவி செய்யறதுக்காக வரோம். இப்பையில இருந்து இந்த வியாபாரம் உன் ஒருத்தியோடது இல்ல, நம்ம எல்லாரோடதும் தான். எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்படுவோம். ஆமாமா, எங்க கஷ்டத்தை தீக்க நீ இவ்ளோ கஷ்டப்படும் போது அதுல பங்கு எடுத்துக்கிறதுல என்ன தப்பு? நீ கொஞ்சம் நகர்ந்து நில்லுமா. சமோசாவை பொரிச்சு எடுக்கிற வேலை என்னது? உன் அத்தையும் பண்ணுவா. உனக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அனாமிகா. குடுக்கிற சமோசாவை நீ எடுத்து போடு, அது போதும். அத்த, மாமா, நீங்க பேசுறத கேட்கும்போது அழுக வருது. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, ஆனா நீங்க துணையா இருந்தா எனக்கு அது இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கும். அன்னையிலிருந்து அந்த வாழை இலை குடிசை ஒரு சின்ன ஹோட்டலாவே மாறி போச்சு. ரமேஷ் மீனை எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அனாமிகா மசாலாவெல்லாம் கரெக்டா போட்டு கலந்துக்கிட்டு இருந்தா. சாரதாவும் பிரசாதும் கஸ்டமர்ஸ்க்கு சமோசாவை சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. குடும்பம் மொத்தமும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறத பார்த்து அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. வியாபாரமும் ரொம்ப ஜோரா நடந்துகிட்டு இருந்தது. கஸ்டமர் எண்ணிக்கையும் அதிகமாச்சு. எனங்க பிரசாத் ஐயா, உங்க மருமக கைமணம் தான். தினம் 2 சமோசா சாப்பிடலன்னா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. எல்லாம் என் மருமகளோட ராசிப்பா. மருமக ரூபத்துல மகாலட்சுமி எங்களுக்கு வந்திருக்கா. இந்தாங்கப்பா சமோசா, நல்லா வாங்கி சாப்பிடுங்க. ஆறுது பாருங்க, சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். சரிங்கம்மா, கொடுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே நாட்கள் வேகமா போச்சு. மழைக்காலம் முடிஞ்சாலும் அனாமிகாவோட சமோசாக்கு இன்னமும் டிமாண்ட் அதிகமா இருந்தது. அவங்க அந்த சின்ன குடிசையை எடுத்துட்டு அங்க ஒரு சின்ன ஹோட்டலையே ஓபன் பண்ணினாங்க. அவங்களோட குடும்ப நிலைமை இப்போ தலைகீழா மாறி போயிடுச்சு. எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. பிரசாத், சாரதாக்கு எந்த குறையும் இல்லாம வாழ்ந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி வியாபாரம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அனாமிகா, இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம கடன் வாங்கின எல்லாத்தையும் பைசல் பண்ணிட்டோம். இனி நம்ம யாருக்கும் 1 ரூபாய் கூட பணம் தர வேண்டியது இல்ல. இது எல்லாம் ஒன்னாலதாமா சாத்தியமாச்சு. ஆமா அனாமிகா, எனக்கு வெளியில வேலை போனாலும் நம்மளோட சொந்த வியாபாரத்துல நானே முதலாளியா உட்கார்ந்துருக்கேன். நீ என் கண்ணை திறந்துட்ட அனாமிகா. வறுமையா இருக்கும்போது வீட்ல அடி எடுத்து வச்ச நீயே எங்களை இப்போ ஒரு பணக்காரங்கள் ஆக்கிட்ட. நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிருமா. ஆரம்பத்துல உன்னை குறைச்சு மதிப்பிட்டுட்ட, ஆனா நீ அது தப்புன்னு நிரூபிச்சுட்ட. அந்த சின்ன குடிசைய நீ இன்னைக்கு ஒரு ஹோட்டலா மாத்தி ஒரு கோடீஸ்வரியா ஆயிருக்க. எங்களையும் நல்லா பாத்துக்கிற. அத்த, நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? பிறந்த வீட்ல எனக்கு கிடைக்காத அன்பு உங்ககிட்ட எனக்கு எங்க கிடைச்சிருக்கு. என் யோசனைய நீங்க மதிச்சுங்க, என் கஷ்டத்துல பங்கெடுத்தீங்க. இந்த வெற்றி என்னோடதில்ல, நம்ம குடும்பத்தோடது. ஒன்னா இருந்தா எவ்ளோ வறுமையா இருந்தாலும் அதுல இருந்து வெளிவந்துடலாம். அது நம்ம குடும்பம் மூலமா எனக்கு புரிஞ்சிருச்சாத்த. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் கலகலன்னு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஏழை மருமக தன்னோட சின்ன ஆலோசனையினால அவ்ளோ மழைய கூட பொருட்படுத்தாம கடின உழைப்ப மட்டுமே நம்பி ஆரம்பிச்ச வியாபாரம் இன்னைக்கு அவளுக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுத்திருக்கு. அது குடும்பத்தையே மொத்தமா ஒண்ணு சேர்த்திருக்கு. அவங்களோட ஒற்றுமைய பலமாக்கியிருக்கு. இது எல்லாம் அனாமிகாவால தான். அந்த ஊர்ல அனாமிகாவோட மீன் சமோசா மிகப்பெரிய பிராண்ட் ஆகி ஃபேமஸ் ஆச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.